தற்போது நம்மோடு உத்தரப்பிரதேசத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஹசீனா சையத் இணைகிறார். அநேகமாக அவர் ரெபரேலி அந்த பகுதியில் இருப்பார் என்று நம்புகிறேன். ஹசீனா, நான் உங்களை வரவேற்கிற நிகழ்ச்சிக்கு. வணக்கம். வணக்கம் ஹசீனா. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது 4 கட்டங்கள் முடிந்திருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்கின்றது களம்? பிரதமருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் இங்கே பாஜகவினர் சற்று முன்னர் கூறுகின்ற போது நாங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவில் சிறந்த பணியை செய்து முடித்திருக்கிறோம், 379 தொகுதியிலே எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்துட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? முதல்ல 400 பாரு, நாங்க 400 ஒரு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி ஒரு தவறான வாக்குமூலம் 400 பார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ராகுல் காந்தி அவர் பிரதமர் ஆனாருன்னா எப்படி வருஷத்துக்கு ஒரு பிரதமர் ஆவாங்க அப்படின்னாரு. அப்புறமா தாலிய காங்கிரஸ் திருடி போனாரு. அப்புறம் 2 எருமை மாடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு எருமை மாடு நாங்க திருடிப்போம் அப்படின்னாரு. சரி, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இறங்கு முகம். இது ஒரு வின் அண்ட் சிச்சுவேஷன். டைட் ஃபைட்ல இருக்கும். டைட் ஃபைட்ல இருக்கும்போது இந்த ஆந்திராவை சார்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள், அப்புறம் ஜேடியு, இவங்கெல்லாம் ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல. பட் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுமானா கிடையாது. இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன்ல இந்த எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. முதல் 2 ஃபேஸ் வரைக்கும் அவங்க சவுத் இந்தியால தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் தான் நடந்தது. தமிழ்நாடு மொத்தம் 1 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உட்பட நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சந்திச்சோம். அப்புறம் கர்நாடகம், அப்புறம் தெலுங்கானா. அப்படிங்கறதுனால பேசிக்கலாவே அவங்களுக்கு சவுத்ல அந்த அளவுக்கு ஹோல்டு இல்லைங்கிறதுனால அவங்க கேஷுவலா இருந்தாங்க. பட் போலிங் போக போக இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ அப்படின்னுட்டு வர வர மோடி அவர்களோட பேச்சிலையும் முக பாவனையிலையும் பாடி லாங்குவேஜ்லயும் அந்த இறங்கு முகம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேஜி அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல இந்த தரம் ஒரு வாட்டி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டோட ஜனநாயகம் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இதுல மாற்று கருத்தை யாருக்குமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜனநாயக விரோத செயல்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஹேமந்த் சோரனை ஏன் கைது பண்ணாங்க? அதானி அம்பானியை ஏன் கைது பண்ணல? கைது பண்ணி பாக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்கேஜி அவர்கள் குறிப்பிட்டார். எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய அந்த அரேபிய நாடுகள் இவர்களுக்கு வளமிக்க நாடுகளாக தெரிகிறது. சோ அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வேணும், இஸ்லாமியர்கள் வேணும். அரேபிய நாடுகள் போனா ஷேக்குகளை கட்டி பிடிச்சுக்கிறார் பாரத பிரதமர். இந்தியாவுக்கு நம்ம மேல புல்டோசர் ஏற்றுறாரு. எப்ப பார்த்தாலும் கறி சாப்பிடுறாங்கன்னு பேசுறாரு, இல்லைன்னா மீன் சாப்பிடுறாங்கன்னு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பாரத பிரதமருக்கு அழகு. பெண்களுடைய தாலியை பத்தி குறிப்பிட்டு ஹசீனா, இன்றைக்கு நேற்று வாரணாசியில பேட்டி கொடுக்கின்ற போது பிரதமர் சொல்றாரு, நான் எப்படி அப்படி ஒன்றும் பேசல, நான் எல்லோருக்குமான ஆளு, ஆனா இது தப்பா நீங்க போடாதீங்க, நான் முஸ்லிம்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பராகத்தான் இருந்திருக்கிறேன், எனக்கு ஐ ஹாவ் அ மெனி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல என்னுடைய சைல்ட்ஹுட்ல ஈதோட பக்கத்து வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், அப்படி ஒரு உறவை நான் அப்படி இருந்தா நான் 2 முறை எப்படி இருக்க முடியும்னு கேட்கறாரு. நீங்க எப்படி இதை ஹவு கேன் யூ டினை? பில்கிஸ் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றவர். பில்கிஸ் பானு இஷ்யூல குஜராத்ல நீங்க சிஎம் இருந்திருக்கீங்க எத்தனை தரம். ஒரு பெண் பில்கிஸ் பானு பிரெக்னன்ட் ஆன பெண், நிறை மாத கர்ப்பிணி, தன்னுடைய குழந்தைகள் எதிரில, தன்னுடைய கணவரின் எதிரில, தன்னுடைய குடும்பத்தாரோட எதிரில கேங் ரேப் பண்றானுங்க. அவங்கள ஜெயில அடைக்குது நீதிமன்றம். அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து லட்டு ஊட்டி வரவேற்கிறாங்க உங்க கட்சியை சார்ந்தவர்கள். உங்க கட்சி அது சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது, அதாவது எங்களுடைய பாரம்பரியம் அண்ட் ட்ரெடிஷன். இதுதான் நீங்க முஸ்லிம் வீட்டுல நீங்க சாப்பிட்டதுக்கான அழகா? எப்படியும் ஒத்துக்க முடியும்? இஸ்லாமியர்கள் வீட்டுல புல்டோசர் செலுத்தப்படுது, தீயை கொண்டு வரீங்க. என்ன இந்த மாதிரி மோப் லிஞ்சிங்க்கு நீங்க பிரதமரை எப்படி குறை சொல்றீங்க? கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு மோப் லிஞ்சிங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருங்க? யார் கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் அவர் தானே ஹெட் பண்றாரு. இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். மணிப்பூர்ல நடக்கிற இஷ்யூவை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? அங்க குக்கியின மக்களும் அடிச்சுக்கிறாங்க, மற்ற இன மக்களும் அடிச்சுக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்க பாரத பிரதமர். யூ ஆர் ஹெட்டிங் தி கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் போர்ட். நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க எங்களை. உலக அரங்குல பாரத பிரதமர் உங்களதான் சொல்றாங்க. உலக அரங்குல உங்களதான் கேள்வி கேட்கிறாங்க. நுபுர் சர்மா விஷயத்துல உங்களதான் கேள்வி கேட்கிறாங்க. உங்க நாட்டுல பட்டியலினத்தவர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள், உங்களதான் கேட்கிறாங்க. இங்க நண்பர் பேசும்போது எஸ்சி எஸ்டின்னு சொல்றாரு. ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷனல் வழக்குல அவங்களை அப்படி ஜாதியை சொல்லி கூப்பிடக்கூடாது.
பட்டியலினத்தவர்னு தான் குறிப்பிடணும். அத மாதிரி கண்டினியூஸா ஜாதியை சொல்லி பேசுறாங்க இவங்க. வன்மமா பேசுறாரு அவர். வன்மையா கண்டிக்கிற அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சோ ஜாதியை குறிப்பிட்டு இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் பட்டியலினத்தவர்களையும் அசிங்கப்படுத்துறது இவங்களோட வேலை. இவங்களோட சாதாரண ஸ்போக்ஸ் பர்சன் கூட ஜாதியை குறிப்பிட்டு ஓபன் சேனல்ல வந்து சொல்றாரு எஸ்சி அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடாது, சரிங்களா? பேசிக்கலா பார்த்தோம்னா இவங்க கிட்ட பண்ணக்கூடிய அரசியல் மட்டுமே இவங்க பண்ணக்கூடியது ஒன்லி மத அரசியல். மத அரசியல தவிர்த்து இவங்க வேற எந்த அரசியலுமே இவங்களுக்கு பண்ண தெரியாது. நாட்டு மக்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு மத அரசியலை தாண்டி நீங்க இருக்கக்கூடிய களத்திலேருந்து கேட்குறேன். அதிகமான செய்திகள் உத்தரப்பிரதேசத்திலேருந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணனால நாங்கள் யோகிக்கு சாத்தியமாக வாக்களிப்போம் என்ற கருத்து வருகிறது. நீங்கள் யூபியிலேருந்து சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? லக்கிம்பூர் இஷ்யூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெண்களை வந்து போலீஸே வந்து அந்த இறந்து போன பெண்ணை வந்து குடும்பத்துக்கு கூட அந்த டெட் பாடியை கொடுக்காம அப்படியே பொழுத்தன இஷ்யூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராம் துலாரே இஷ்யூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த எம்எல்ஏ இஷ்யூ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னென்ன லா அண்ட் ஆர்டர் இங்க லா அண்ட் ஆர்டரா இருக்கு. என்கவுண்டர் ஜஸ்ட் லைக் தட். லா அண்ட் ஆர்டர் இஸ் அண்டர் த்ரெட். இப்போ நான் இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கேன்னா 2 மணி 3 மணிக்கு கூட நான் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போவேன் வருவேன். இல்ல எங்கன்னா நான் ப்ரோக்ராம்க்கு போனேன்னா வருவேன். யூபில எல்லாம் அப்படி வர முடியாதுங்க, வெளியில வந்துட முடியாது. லக்னோ ஏர்போர்ட்ல இருந்து ரேபரேலி போனோம்னா 2-3 மணி நேரம் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஏர்லி மார்னிங் ஃபிளைட் எடுக்கிறேன். 5:45 ஃபிளைட் எடுக்கிறேன் டெல்லியில இருந்து, டே டைம்ல போயிடுறதுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டெல்லி வர ஷட்டில் பண்ணிக்கிறேன். சோ அதனால நடுவுல நம்ம போயிட முடியுமா பெண்கள் எல்லாம் தனியா அப்படின்னா யூபில அந்த மாதிரியான ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனே தெரியாது. நீங்க யூபி பெண்களை கேட்டு பாருங்க. பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க, படிப்பறிவுல பின்தங்கி இருக்காங்க, சிவிலைசேஷன்ல பின்தங்கி இருக்காங்க. வெறும் அந்த கத்திரிக்காவை அப்படியே பெனஞ்சு அந்த தோலை சுட்டுட்டு பெனஞ்சு அதுல உப்பு போட்டு சப்பாத்தி, வெறும் இந்த கோதுமை மட்டும் கொடுத்துடுறாங்க ரேஷன்ல ஃப்ரீயா. சப்பாத்தியை வெட்டி சாப்பிடுறதுதான் அவங்களோட நிலைமை. 2000-3000 தான் குடும்பத்தோட சம்பளமே. அதனாலதான் அவங்க வட இந்தியால இருந்து நம்ம ஊருக்கு வராங்க வேலை எல்லாம் செய்யறதுக்கு. நம்ம ஊர்ல 8,000 ரூபாய் சம்பளங்கிறது பெரிய விஷயம். இவங்க ஆண்டு கொண்டிருக்கிற யூபியில ஆண்டு கொண்டிருக்கிற பொருளாதாரம் இப்படி இருக்கு. நண்பர் சொன்னாரு இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு. ஏங்க, இந்த நாட்டுல என்னவெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அத்தனை வளங்களும் காங்கிரஸ் கொண்டு வந்த வளங்க. என்ன புரட்சி ஆனாலும் சரி, கிரீன் ரெவல்யூஷன் ஆகட்டும், ஐடி ரெவல்யூஷன் ஆகட்டும், ஹைவேஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் செட்டப் ஆகட்டும், இதெல்லாம் நாங்க கட்டமைத்ததை உட்கார்ந்து வித்து தின்னுட்டு இருக்கீங்க. எப்படி வந்து ஒரு சொல்லுங்க. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறனால நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். 80 தொகுதியில நீங்க எத்தனை தொகுதி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு? இப்பொழுது களத்துல எப்படி இருக்கு நிலைமை? எங்களோட கூட்டணி மிகவும் ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. அகிலேஷ் அவர்களோட எங்களோட கூட்டணி வந்து மிகவும் பலமான கூட்டணியாக இருக்கிறது. பட்டியல் இனத்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பிஎஸ்பியை வந்து இப்ப அவங்க மைனஸா தான் பாக்குறாங்க. ஏன்னா மாயாவதி அவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா ஃபீல்ட்ல இல்லாதனால அவங்கள மைனஸா தான் பாக்குறாங்க. மொருவர் யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு ரொம்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. இங்க களத்துல இருந்து நீங்க நிலவரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியாவை சொல்லிதான் ஓட்டு கேட்கிறாங்க. அயோத்தியா துண்டு பிரச்சாரங்கள் கொடுத்து வீடு வீடா வந்து RSS சித்தாந்தவாதிகள் பிரச்சாரம் பண்றாங்க. டீ கடையில அப்படிதான் பிரச்சாரம் பண்றாங்க. சித்தாந்தம் இவங்க நாங்க அயோத்தியா கொடுத்துட்டோம். உங்களோட ஊரு வந்து அயோத்தியா வந்து மெக்கா மாதிரி. அவங்க பேசுறதே அதுதான். நீங்க அவங்களோட உட்காந்து நார்மல் கான்வர்சேஷன் நீங்க பேசி பாருங்க. சவுதியில எப்படி வந்து மெக்கா இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு, அத மாதிரி இந்தியால இந்து ராஷ்டிரல வந்து நாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்தலத்தை கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லணும், ராம் ராஜ்ய அது அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து ஓட்டு கேட்கறது. சரி, ரொம்ப நன்றி. இந்த நல்லது பண்ணிட்டோம், நாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துட்டோம், இந்த அளவுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டோம், இந்த அளவுக்கு ஹெல்த் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டோம், அப்படிலாம் அவங்க சொல்லி ஓட்டு கேட்கறதே இல்ல. நீங்க வேணா ஒரு சாதாரண விசிட்டரா வந்து நீங்க இங்க பாக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரச்சாரம் உங்க கையில இருக்கும். கோவிலோட அந்த இது போட்டு நோட்டீஸ் போட்டு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இது இருக்கும். இது RSS காரங்க காலையில அந்த டீ கடையிலயும் கோவில் மடத்துலயும் வந்து இதை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றத பாக்கலாம். பூஜாரிகள் இத பத்தி பேசுறத வந்து நீங்க பாக்கலாம். மத குருக்கள் இத பத்தி பேசுறத பாக்கலாம். குட்டி குட்டி கிளஸ்டர்ஸ் மீட்டிங் போடுறாங்க, பிகர் கிளஸ்டர்ஸ் மீட்டிங் போடுறாங்க. பேசிக்கலா இந்த மதவாதம் அப்படிங்கறது பீக்ல இருக்கிறது யூபில தான்.
அதிகமா இருக்கு. எங்கேயுமே பீக்ல கிடையாது. வரேன். Because முஸ்லிம்ஸ் ஈக்குவல் பர்சன்டேஜ்ல சரி, இப்ப ஹசீனா கொடுக்கறதுல போட்டு தண்ணி கூட. ஹசீனா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு தொலைக்காட்சியில இருந்து கேட்கிறேன் ரேபரில் சொல்லுங்க, அதற்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? அவங்களுடைய மதவாத பிரச்சாரத்துக்கு எப்படி இருக்க ரெஸ்பான்ஸ் மக்களிடையே? நாங்க சூப்பரா ஜெயிக்கிறோங்க. எங்களுடைய பாரம்பரியமான தொகுதி. ராகுல் காந்தி அவர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் இந்திரா காந்தி அவர்களோட அந்த மண்ணை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட மண்ணுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டல் செட்டப்போட வந்து இங்க டே அண்ட் நைட் பிரியங்கா ராகுல்ஜி எல்லாம் தூங்கும் போது நைட் 2 மணி 3 மணி ஆயிடுது. களத்துல இருந்து நாங்க நிலவரங்கள் பாக்குறோம். அவங்க கிட்ட இருந்து அவங்களோட பிஎஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கா. அவங்க எங்களோட டீமுக்கெல்லாம் எல்லா டீமுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப 2-3 மணி வரைக்குமே அவங்க தூங்குறது இல்ல. காலையில எழுந்திருக்கிறதும் வந்து 6 மணி எல்லாமே எழுந்திரிச்சிடுறாங்க. 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேருமே களத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். நமக்கு இல்லைனாலும் நம்மளோட ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறதுக்காக, நம்மளுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காகன்ட்டு பிரதர் சிஸ்டர் 2 பேருமே களம் இறங்கி அவர்கள் இளைய இந்திராவாக பிரியங்கா காந்தி கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். இளைய ராஜீவ் காந்தியாக ராகுல் காந்தி அவர்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியா ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக உலக அரங்கில் வந்து நம்மளுடைய நாட்டோட பலமும் நலமும் காக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை தென்னகத்தை சார்ந்த மக்கள் சிரத்தையாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது போலவேதான் வட இந்தியாவிலும் வந்து சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இனிமேல் இவங்க பேசுற பிருகா புழுகெல்லாம் யாருமே நம்புறதுக்கு இங்க ரெடியா இல்ல. அப்பட்டமா ப்ளீச்சிங் பவுடர் பிஜேபி, வாஷிங் மெஷின் பிஜேபியோட அப்பட்டமான பொய்கள் அத்தனையும் வந்து மக்கள் வந்து துயிலுறுத்திட்டாங்க. அதனால கண்டிப்பாக ஜூன் 4, 2024 இந்தியா அலையன்ஸ் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. நல்லாட்சி அமைய போகிறது. மக்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஆனா 4ஆம் தேதி இதே கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்பேன். நீங்க இணைப்பிலே தொடர்ந்து காத்திருங்கள் ஹசீனா. இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டைம். நான் இணைப்பிலே இருப்பேன். கண்டிப்பாக we are forming the government. ஓகே.